வணக்கம் சென்னை எஸ்கேபிஜிஎன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புறாங்கள்லாம் கிரிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. கிரிட்டு வந்து தெரியவங்களுக்கெல்லாம் அது எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா நிறைய முட்டைங்க வந்து தோல் முட்டைங்க விடுது புறாங்கள்லாம். இந்த கிரிட்டு சாப்பிட்டுச்சுன்னா முட்டை நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா சில குட்டிங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் பிறந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி வலிச்சிட்டு போகிற மாரி பண்ணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கால்சியம் சக்தி கம்மியாகிறதுனால தான் அதுமாரி ஆகுது. இவர் வந்து நம்ம வீட்டு செல்லப்பிள்ளை. இவர் இப்போ ஒயிட்டில் ஒன்று பார்த்திங்கள, அவர் பேர் 2.0 நாங்கள் வச்சுக்கிற பேர். கேஜிக்கு அவர் தான் செல்லக்குட்டி. மேலே பறந்துட்டுருக்கிறதெல்லாம் நம்மளுடைய புறாங்க தான் பாருங்கள். இப்போ சம்மர் டைம்ன்றதுனால கம்பல்சரி புறாங்களை எல்லோரையும் குளிக்க வைங்க. வீக்லி 2 டைம்ஸ் புறாங்களை குளிக்க வைங்க. அது உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டுங்க தூசுங்க நிறைய இருக்கும். குளிக்கிறதுனால என்ன ஆகும், அதுக்கெல்லாம் க்ளீனாக இருக்கும். நம்ம என்ன தான் கேஜ் க்ளீனாக வச்சாலும் ஒரு மாதிரி முடி கொட்டுறது, ஒரு மாதிரி முடி பறக்கிறதுலாம் இருக்கும். அது குளிக்கிறதுனால என்ன ஆகும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சில புறாங்க வந்து குளிக்காமல் தனியாக நிற்கும். அதுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை. அதை நம்ம நோட்டீஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் என்ன பண்ணணுமோ அவங்கள கொஞ்சம் ரெடி பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் முக்கால்வாசி தண்ணி வைக்கும் போதெல்லாம் ஒரு ஜாலியாகிடுவாங்க. அதனால் வந்து எந்தெந்த புறா எப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், வீக்லி 2 டைம்ஸ் வைங்க. முட்டை வச்சுக்கிறதுனால வைக்கலாமான்னு கேட்கலாம் சிலர். நான் சொல்கிறது புதுசாக வளர்க்குற பசங்கக்கிட்ட சொல்கிறேன். தாராளமாக வைக்கலாம் தண்ணி. முட்டை குளிக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது, சரிங்களா? அதனால் பாருங்கள், 2 டைம்ஸ் வைங்க, நல்லது. அப்புறம் காலையில் ஓப்பன் பண்ணி விட்டோன்னே ஃப்ளை ஆகிட்டு கீழே இறங்குவாங்க. இறங்கினோடனே கொஞ்சம் கிரிட்டு வந்து வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் போடுங்க போதும். அதேமாரி குளிக்க வைக்கிறதும் வாரத்தில் ஒரு நாள் குளிக்க வைங்க போதும், சரிங்களா? கம்பல்சரி மார்னிங்கில் தான் குளிக்க வைக்கணும், ஈவினிங்கில் வேண்டாம், சரிங்களா? சளி எதனா பிடிக்கும். அதனால் காலையில் பண்ணுங்கள். அவங்களே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து குளித்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி காய வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க கேஜுக்குள்ளே. கம்பல்சரி கேஜுக்குள்ளே தீனி வைக்கிறவங்க கேஜுக்குள்ளே வைங்க. அப்போ தான் அவங்களுக்கு உள்ளே தான் நம்ம போனால் தீனி கிடைக்குன்றது அவங்களுக்கு தெரியும். வெளியில் நீங்கள் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா உள்ளேயும் போய் சாப்பிட்லாம், வெளியும் போய் சாப்பிட்லான்னு சொல்லி கேஷுவலாக இருப்பாங்க. நம்ம எங்கன்னா ரேஸுக்கு விடும்போது டக்குன்னு நம்ம கேஜுக்குள்ளே வரமாட்டாங்க. அதனால் வந்து கம்பல்சரி கேஜுக்குள்ளேயே தீனி வைங்க, தண்ணியும் கேஜுக்குள்ளேயே வைங்க, சரிங்களா? நாங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க. இதுதான் நம்ம போடுற பெரிய வீடியோ. அதனால் வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, சரிங்களா? இவ்வளோ பேர் நீங்கள் எனக்கு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பவும் மென்மேலும் என்னை மோட்டிவ் பண்ணுறது நீங்கள் தான். அதனால் வந்து எனக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு இதுவும் தான் திரும்ப வீடியோ போடணுன்னு எனக்கு தோணுது. அதனால் நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் எல்லாருக்கும். பாருங்கள், நம்ம புறாங்கள்லாம் பிடிச்சதுன்னா இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புறா தேவைன்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ரேட்டுக்கு பார்த்து பண்ணிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், கர்ணப்புறா டைமிங் சாதா முக்கால்வாசி ஓமர் புறாங்க தான். ஏன்னா ஓமர் புறாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் ஓமர் புறா சும்மா வீட்டில் டைம் பாஸ் பண்ணணும், புறாங்களாம் ஓட்டி காட்டணும் போது கர்ணப்புறா சாதா புறா வச்சு பறக்க வச்சு பார்த்துட்ருப்பேன். எவ்வளோ தான் மனசு கஷ்டமாக ஃபீலிங்காக இருந்தாலும் இதுங்களோட போயிட்டு உக்காரும் போது எல்லாமே மறந்துடுவேன். ஏன்னா இவங்கள பார்க்குறது, இவங்க குளிக்கிறது, இவங்க தீனி விட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ் ஆகிடுவேன். அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, சரிங்களா? பார்த்துங்க, புறாங்களை பத்திரமா. நம்ம வளர்க்குறது பெருசு கிடையாது, அவங்கள மெயின்டைனாக பார்த்துக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. அதேமாரி கம்பல்சரி டெய்லி வந்து கேஜி க்ளீன் பண்ணி வச்சுங்க. கேஜி க்ளீன் பண்ணிங்கனால எந்த நோயும் வந்து எஃபெக்ட் ஆகிறது கஷ்டம். அதனால் வந்து பார்த்துங்க. டைம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. கேஜி சுத்தமாக வச்சுங்க. புறாங்களை ஹெல்த்தியாக பார்த்துங்க, சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில்
நான் சில டிப்ஸுங்கள்லாம் நான் சொல்கிறேன். இதுவரைலாம் நான் எதுவும் சொன்னதில்லை. இனிமேல் ஒன்று ஒன்றா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்புறம் பாருங்கள் குளிக்கிறதெல்லாம் ஃப்ளை ஆகுறதும் பாருங்கள். நான் வர வீடியோங்கள்லாம் நம்ம கேஜ் எல்லாம் காட்டுறேன். நம்ம கேஜ் எப்படி இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க உள்ள, எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? எல்லாம் குளிச்சுட்டு காய வச்சிட்ருக்காங்க வெயிலில். காலையில் டைம்னா ஒரு 6:30 7 o'clock இருக்கும். அந்த டைம் தான் மேலே எல்லாம் குளிச்சுட்டு காய வச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் உள்ள கேஜுக்குள்ளே போய்ட்டு தண்ணி வச்சேன்னா எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. ஒரு 2-3 பேர் தான் அடங்காத பசங்க இருக்கானுங்க. அவனுங்க வெளியே சுற்றிட்டுருப்பானுங்க. அவனுங்களாம் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே வந்துடுவானுங்க. அதோட ஈவினிங் தானே ஓப்பன் பண்ணி விடுவேன். வெளில ஈவினிங் ஒரு 4:30 5 o'clock வருவேன். வந்து கேஜை ஓப்பன் பண்ணுவேன். வெளியே வந்து தண்ணி பொறிக்கிட்டு திரும்ப உள்ளே போயிடுவானுங்க. சரிங்களா? பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. மாடியெலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் இவனுக்கு ஒரே அட்டகாசம் பண்ணி மாடியே நாஸ்தி பண்ணி வைப்பானுங்க. கம்பல்சரி டெய்லி வந்து க்ளீன் பண்ணிடுவேன். மேலே இறங்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள். இது வந்து குளித்ததுக்கப்புறம் காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து இந்த மூக்கல்ல ஊற வைப்பேன். குளித்ததுக்கப்புறம் அந்த மூக்கல்ல போட்டேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்க ஆரம்பிப்பானுங்க. நான் எடுக்கிறேன்னா நீ எடுக்கிறனா போட்டால் போட்டி போட்டுன்னு சாப்பிடுவானுங்க. நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? இது வரலாம் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.